அப்பரண்டிஸா அப்படின்னாடா ஆபரேஷனா? அப்புறம் எப்படி எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை கம்மி பண்ணுறது, அவ்வளோ சூப்பராக அழகாக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறது, அவ்வளோ சூப்பராக அனிமேட் பண்ணி அழகாக இருந்தது, கண்ணே இருக்குது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ராக்கெட்டில் பாத்ரூம் டூர். இன்னைக்கு பாத்ரூம் டூர் பண்ணலாம், அதான் எனக்கு ட்ரெண்டு. ஸோ அதில் வந்து ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உதயமால இருக்க மிராய்க்கு வந்து வந்திருக்கோம். இது வந்து ஒரு நேஷனல் சயின்ஸ் மியூசியம். ஸோ இங்கே ஜப்பானில் அது உதயமா போக்கல் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இங்கே சூப்பராக இருக்கும். ரோபோட்டிக் வந்து ரோபோட்டிக்ஸ் ப்ளஸ் ஸ்பேஸ் வந்து கிளியராக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுருந்தாங்க. சொல்ல பார்த்துக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் வந்து பர்சனுக்கு பர்சன் வேரி ஆகும். அடல்ட்டுக்கும் அப்புறம் 18 இயர்ஸ் கீழே இருக்கவங்களும் ப்ரீ ஸ்கூலுக்கும் வந்து வித்தியாசமான ஃபீஸ் இருக்கும். அதெல்லாம் தெரியல, அன்றைக்கி மட்டும் அவ்வளோ வெயில், அவ்வளோ கூட்டம். சைடில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, ஒரு சின்ன கான்சர்ட் மாதிரி. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ள ஸ்ட்ரக்சரை மட்டும் பாருங்களேன், வித்தியாசமாக இல்லை. எஸ்கலேட்டர் வந்து ஃபஸ்ட்டு மேலே போய் அதுக்கப்புறம் வேறு இடத்துல எஸ்கலேட்டர் இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமாக சூப்பராக இருக்குது அங்கே. ஸோ உள்ளே இருக்க எப்படி பார்க்கலாமாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். செகண்ட் ஃப்ளோர் ஜஸ்ட்டு சின்னதாக வச்சுருக்காங்க. அதை முடிச்சுட்டு பக்கத்தில் இன்னொரு இது போனால் தேர்ட் ஃப்ளோர். ஓகே, உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்பா பெரிய ரூம். கிட்ஸ் ஃபீல் லைக் விளையாடுறதுக்கோ போர் அடிக்காமல் இருக்க வச்சுருக்காங்க. ஸோ உள்ள அந்த மியூசியம் போகிறதுக்கு பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. அந்த டிக்கெட் எப்படின்னா QR கோட் இருக்கும். ஸ்கேன் பண்ணி எடுத்து போயிட்டே இருக்கலாம். அப்பா உள்ள வந்தாச்சு. உள்ளே போனால் தெரியுது அவ்வளோ கூட்டம். அங்கே ஒரு குளோபு கோட் இருந்தது. அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட விதமான ரோபோட்ஸ்லாம் இருந்தது. அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அங்கே சின்ன சீல் இருந்தது. அதில் வந்து வாயில் ஏதோ வச்சுருந்தாங்க. எடுத்து பண்ணால் அது அழகாக க்யூட்டாக இருந்தது. அது அப்படி ஸோ தளபதிக்கார் பார்த்தீங்கன்னா என்னடா ஒயர் மத்துக்குன்னு பார்த்தா அது வந்து மேக்னட்டிசம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க போல். ஸோ கீழே வெயிட் இருக்கிறதுனால கீழே மேலே போகாமல் இருக்குது, ஒட்டாமல் இருக்குது. அதுட்டே மேலே வந்து மேக்னெட்டிங் இழுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ நெய்தராக அப்படியே ஸ்டேபிளாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்புறம் வந்து ஏதோ கண்ணாடியில் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தா நூலாக இருந்தது. அப்புறம் தான் புரிஞ்சுது இப்படி தான் நம்ம நர்வ்ஸ் இருப்போம். நர்வ்ஸ் அப்பரண்டிஸா அப்படின்னாடா ஆபரேஷனா? ஸோ இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம். இது வந்து இப்போ இருக்க கம்ப்யூட்டர் நாலேஜ் மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளாக் அவுட்டில் வந்தது, அப்போ கொஞ்சம் கலந்து பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ரிலேட்டான குவிஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். சயின்ஸ் எதனால் ஆர்வம் வந்திருக்கிட்ட 3 டாபிக்ஸ் சொல்கிறாங்க. ஸ்பேஸ் சரி, திடீர்னு அந்த குளோப் கருப்பாயிடுச்சு. அப்புறம் பார்த்தா டிகிங் த ஃபியூச்சர்னு போட்டிருக்காங்க. அடுத்தடுத்து பார்த்தா தான் தெரியுது எப்படி அந்த பிக் பேங் தியரினால எர்த் உருவாச்சு, அப்புறம் எப்படி எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை கம்மி பண்ணுறது, அவ்வளோ சூப்பராக அழகாக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறது, அவ்வளோ சூப்பராக அனிமேட் பண்ணி அழகாக இருந்தது. கண்ணை அசைக்க கூட முடியல அதுலேருந்து. கடைசி எர்த் ஃபுல்லாக எலக்ட்ரானிக் வேஸ்ட்டாக இருக்க மாதிரி காமிச்சு முடிச்சாங்க. சரி, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன மானிட்டர் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தா அந்த குளோப் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு மாடல் இருந்தது. உள்ளே போய் பார்த்தா இப்போ வந்து கரண்ட்டாக என்ன மெசேஜ் எத்தனை தூரம் ஃபார்வர்டாக இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாப்பி பர்த்டேங்கிற மெசேஜ் வந்து எத்தனை தூரம் ஃபார்வர்டாக இருக்குன்னு பார்க்கலாம். சரி, அப்புறம் எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ மெசேஜ் போதெல்லாம் எப்படி வந்து எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தா. அப்புறம் பார்த்தா 2016 ஓடுது. அப்படியே பல்ப் வாங்கியாச்சு. ஸோ அந்த க்ரீன் கலர் தெரியுது தான் அந்த மெசேஜ் சென்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து அஸ்ட்ரோநாட்ஸ் எந்த வருஷம் போனாங்க அதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம இந்தியாவிலிருந்து ஒருத்தங்க போனதை நம்ம இப்போ காட்ட போவோம். கல்பனா சாவ்லா. ஸோ அடுத்து 3rd ஃப்ளோர்லேருந்து 5th ஃப்ளோருக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அடுத்து முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸ்பேஸ் ஷட்டில் இருக்குது பின்னாடி. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. எனக்கு அவ்வளோ கூட்டம் ரொம்ப இருந்ததா, எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. சரி, கியூவில் போய் நின்னோம்.
ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க, இங்கே மெராக்கன் வந்து பார்த்தப்போ சைன் பண்ணி இருக்காங்க போல். ஸோ இங்கே அதோட பேர் போட்டிருக்கு பாருங்கள், ஸ்பேஸ் ஹேபிடேஷனல் மாடியூல்னு. ஸோ உள்ளே போய் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண மெடிசன்ஸ், சாப்பிட்ட ஃபுட்டு, மைக்ரோவேவ் அவனு அத்தனையும் இருந்தது. ஸோ எல்லாமே பேக்கடு ஜாப்பனீஸ் ஃபுட்டு தான். ஜாப்பனீஸ் ரைஸ் இருந்தது, அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் இருந்தது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ராக்கெட்டில் பாத்ரூம் டூர். இன்னைக்கு பாத்ரூம் டூர் பண்ணலாம், அதான் எனக்கு ட்ரெண்டு. ஸோ அதில் வந்து சக்ஷன் டியூப் வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து டாய்லெட் பேப்பர் ரோல் வச்சுருந்தாங்க. எனக்கு இன்னும் கூட எப்படிங்க அதில் போவாங்க, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரைவேட் ரூம், அதாவது பெட்ரூம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. உள்ள மேகசின், லேப்டாப் அது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த சின்ன ரூமு, சின்ன டாய்லெட்டு இதில் வந்து பறந்துக்கிட்டே வேலை செய்யணும், ரொம்ப கஷ்டம். இப்போ கூட சுனிதா வில்லியம்ஸ் கூட அங்கே இருக்காங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன அதுனே தெரில, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சூப்பர் எஃபோர்ட். ஆனால் அப்புறம் விண்டோ பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்க்ரீனில் வந்து ஸ்பேஸில் பறக்கிற மாதிரியே சின்ன விஷயம் வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணும்போது எப்படி பறந்துக்கிட்டே சாப்பிட்றது, எப்படி இருப்பாங்க எல்லாமே வந்து பெரிய டிஸ்கிரிப்ஷனாக காமிச்சிருந்தாங்க. நாங்கள் உங்களுக்கு ஷார்ட்டாக காமிக்கிறோம். ஸோ அங்கே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ரெஸ்லிங் விளாண்டுட்டு இருக்காங்க. ஜாலியாக இருக்கும் போல் அங்கே பறந்துக்கிட்டு. அதே டைம் பார்த்தீங்கன்னா இப்போ பறந்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. ஜாப்பனீஸ் ஃபுட்டு தான். எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இதுதான் ஞாபகம் வந்தது. என்னங்க சினிமா கூட்டிக்கு எப்போ வந்தா? அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட சின்ன மாடல் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்துட்டோம். அதுக்குள்ள நடந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். இப்ப கூட பாருங்க, நம்ம 2 பேரும் தரையில தானே நடக்கிறோம், ஆனா இவ்வளவு நேரம் படியேறி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஐயோ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருந்தாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நின்றுருக்கோம்ல, நம்மளுக்கு மேலே அப்படியே தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணாங்க, இன்க்ளூடிங் மீ. ஹியர் கம்ஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா ராக்கெட்டுக்கு ஃபியூவல் வந்து மேலே போகுது இல்லை, அந்த ஃப்ளேமுக்கான இன்ஜின் தான் இருக்கு. அந்த கீழே இருக்க பேர்னிங் அந்த ஃப்ளேம் த்ரோ மிஷின் இங்கே நெருப்பு அவ்வளோ ஸ்பீடாக போகுது. என்னடா பரிசு எழுதிட்டு இருக்க? எனக்கு கொஷின் கேட்டேன், ஆன்சர்ஸ் நாங்கள் ஒட்டிட்டேன். ஃபைன். ஸோ அடுத்து வந்து கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸை வந்து சிம்பிளான இதில் வந்து காமிச்சிருக்காங்க. மூலிமா நம்ம நடந்து எப்படி டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அதை காமிச்சிருந்தாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா பேசேஜ் ஆஃப் ரான ஒரு ரூம் இருந்தது. உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ இருட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருட்டில் அங்கே சின்ன 3 ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா ஸ்மோக் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் கேனன் வந்து அந்த ரிங் ஷேப்பில் போயிட்டுருக்கு. ஸ்மோக் கேனன் பம்ப் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிங் ஷேப்பில் அழகாக போய் ரீச் ஆச்சு. வேறு இங்கே ஸ்மோக்லாம் நார்மலாக ஸ்ப்ரெட் ஆகும்ல, அந்த மாதிரி ஆகாமல் அதே ரிங் ஷேப்பில் போயிட்டு இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஹார்ஸ் லெக், அதாவது ஒரு ஹார்ஸ் ஸ்கெல்டன் மாதிரி இருக்குது. அங்கே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஹார்ஸ் ஸ்பீடை வந்து இப்படி இந்த ரோபோட் ரீச் காமிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓடுதுன்னு. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு இதில் எல்லாருமே காமிச்சிடும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது என்ன பிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். அதே டைம் டோக்கியோலேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிராய் கடைக்கு வந்து பாருங்கள். பாய் பாய்.